ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது 15ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையிலே விதமாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நன்னம்பிக்கை பெருகும்படி, நன்னம்பிக்கையின் கடவுள்தாமே விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதான பலப்படுதல், சந்தோஷம், சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அனுபவமாக இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியை எப்பொழுது நம்முடைய சரீரத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், நம்முடைய சரீரத்திலே எப்பொழுது அந்த பரிசுத்த வல்லமையை நாம் உணர்கிறோம், அவனுடைய வாழ்க்கை அனுபவத்தை குறித்து நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, அனனியா என்று சொல்லப்படுகிற ஒரு சீஷன் வருகிறான். அவன் வந்து அவனுடைய தலையின் மீது கைகளை வைக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், அனனியா போய் அவன் மேல் கைகளை வைத்து, உனக்கு தரிசனமான இயேசு கிறிஸ்துவானவர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். சவுலை கர்த்தர் சந்தித்த பொழுது, இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். குருடனாக 3 நாட்கள் அன்னபானம் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறான். தமஸ்கு பட்டணத்திலே இருக்கிற அனனியாவுக்கு ஆண்டவர் பேசி சவுலை சந்திக்கும்படியாக சொல்லுகிறார். அனனியா ஒரு சீஷன், பரிசுத்த வல்லமையினாலே நிரப்பப்பட்டவனாக அவன் இருந்தான். அவன் வந்து சவுலின் தலையிலே அவன் கைகளை வைத்த பொழுது அவனுடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவைகள் விழுகின்றன. அவன் பார்வை அடைகிறான். பரிசுத்த வல்லமையினாலே அவன் நிரப்பப்படுகிறான். உடனடியாக அவன் ஞானஸ்நானம் பெற்று அவன் தாமதிக்காமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து வல்லமையாக பிரசங்கம் செய்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுகிறதாக இருக்கிறது. பெற்றுக்கொண்ட வல்லமையிலே அவனுக்கு உண்டான சந்தோஷமும் சமாதானமும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவன் பேசுவதற்கு அவனுக்கு உற்சாகம், வல்லமை, ஆற்றலை, ஜீவனை, பலனை அது கொடுக்கிறது. அதே பவுல் சொல்லுகிற பொழுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 6-7 வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது பவுல் விதமாக சொல்லுகிறார். தீமோத்தேயுவினிடத்திலே, உன்மேல் நான் என் கைகளை வைத்ததினால் உன்னிலுள்ள தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று பவுல் தீமோத்தேயுவினிடத்திலே அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அனனியா கைகளை சவுலின் மீது வைத்ததினாலே, பரிசுத்த வல்லமையினாலே சவுல் நிரப்பப்பட்டான். பவுலாக இறைப்பணி செய்கிற அந்த பாக்கியத்தை, கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். அதே பவுல் அப்போஸ்தலனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புற ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிற பொழுது தீமோத்தேயுவின் மீது அவனுடைய தலையிலே கைகளை வைத்த பொழுது அவன் தேவ வரத்தினாலே நிரப்பப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் வல்லமை என்பது அது பயப்படும்படியான ஆவி அல்ல. அது வல்லமையும் அன்பும் நிதான புத்தியும் நிறைந்த ஆவியாக இருக்கிறது. அது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது. நம்முடைய சரீரத்திலே அது வல்லமையை உண்டு பண்ணுகிறது. இந்த நேரத்திலும்
ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமையினாலே நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட அவர் செயல்படுவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நடியோடுமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தெய்வீக ஆவியினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறது. இப்பொழுது நமது பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதயத்தின் துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். ஆண்டவருடைய உன்னதமான வார்த்தையின் வல்லமை எங்கள் இதயத்திலே தங்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மனதிலே சந்தோஷம் உண்டாகட்டும், மன கவலைகள் துக்கங்கள் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. Let there be deliverance in the mighty name of from all kinds of stress and mental agony and inhuman behavior right now in the name of Jesus. Let there be deliverance from all kinds of worries about the earthly things and all kinds of our daily needs right now in the name of Jesus. Let there be blessing and flourish from the Almighty Lord. Let there be peaceful heart and mind from the Almighty Lord. Let there be strengthening by the Holy Spirit in our heart and mind and soul right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய இதயத்திலும் மனதிலும் ஆத்துமாவிலும் புதுபலன் வல்லமை ஆற்றல் ஜீவன் உண்டாகும்படியான் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியினாலும் ஜெபத்தினாலும் நீங்கள் சந்திக்கப்படுகிற பொழுது இந்த ஊழியத்தை நீங்கள் அநேகருக்கு பகிரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 63 79 63 63 28. ரெவரண்ட் ஏ. மோகன்.